அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். டிஆர்பியை பொறுத்தவரையிலும் பரபரப்பாக கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. 3192 பிடிஎஸ் ஸ்டண்ட், அதாவதுக்கான யூஜி டிஆர்பி முடிஞ்சு அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டே விட்டு 3 மாத காலங்கள் ஆகுது. அதே மாதிரி ஜூலை மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. என்னது, நம்ம பேப்பர் 1க்கான எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன். அதுக்கு எல்லோரும் அவளோடு கீ பார்த்துட்ருக்கோம். ஐ மீன் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து அதுவும் போஸ்டிங் மேபி வரலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3192 யூஜி டிஆர்பியில் மூலமாக செலக்ட் செய்யப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸ், அந்த தேர்வர்கள் எப்போ பணியமர்த்தப்படுவாங்க. இப்போ 2 days பிஃபோர் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ, அதை பட்டதாரி ஆசிரியர்களாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு மறுபடியும் ஃபைனல் அந்த இது பார்த்திங்கன்னா கூப்பிட்ருப்பாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கான அந்த இதெல்லாம் முடிஞ்சது, சிவி முடிஞ்சது. அடுத்த நிலையில் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஆதி திராவிடர் வெல்பர், அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையிலேருந்து அதில் செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டை விட்டுட்டு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சிவி அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில், அதாவது இனி வரும் காலங்களில் இதுக்கு அடுத்து ஆதி திராவிடர் வெல்பருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வெல்பரும் கூப்பிட்டுட்டு கடைசியாக தொடக்க கல்வித்துறையாகட்டும் பள்ளித்துறையாகட்டும் வெகு விரைவில் நிச்சயமாக அவங்களையும் கூப்பிட்டு கடைசியாக இந்த மாத இறுதிக்குள் இந்த 3192 இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் இதில் ஒரு சில அந்த வேக்கன்சிஸ், அதாவது அந்த ரிசர்வேஷன் ஒரு சிலது பில்லாவில், அதுக்கு டிஆர்பி சரியான விளக்கம், அதாவது லாஸ்ட்டாக சிவி கூப்பிடும்போது அந்த சிவி கூப்பிட்டவங்க லிஸ்ட்டுக்கு கீழே இந்த தேர்வாகாத தேர்வர்களுக்காக 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதில் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கிளியர் கட்டாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கப்புறம் அந்த வேக்கன்சிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3192 பில்லானது போக மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு நிச்சயமாக நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒத்தமாக பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவாக இந்த மாத இறுதிக்குள், அதாவது அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் அறிவித்தபடி இந்த மாத இறுதிக்குள் அனைவரும் பணியமர்த்தப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்கவே நம்ம எதிர்பார்க்கலாம். பேப்பர் 1 பொறுத்தவரையிலும் இன்னுமே நம்ம கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நிச்சயமாக பேப்பர் 1க்கான கீ அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான போஸ்டிங்ஸ் ப்ராசஸ் நிச்சயமாக நடக்கும். அது தாண்டி ஆல்ரெடி 1768 பணியிடங்களாக இருந்த அந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 1000 போஸ்டிங் கூடுதலாக 2768 பணியிடங்களில் ஆகியிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இன்னும் ப்ரமோஷன் கேஸ் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஐ மீன் ஜனவரி 7ஆம் தேதி ஏரிங் வருது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அது ஃபைனல் ஆகிற பட்சத்தில் இந்த தலைமை ஆசிரியராக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிக காலி பணியிடங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேர்வர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. ஓகேங்களா, பேப்பர் 2 பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஃபைனலாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதிலும் இன்க்ரீஸ் ஆகலாம் மேபி. பட் பேப்பர் 1 பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2026 ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 19,000 போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 19,000 போஸ்டிங்ஸ் அப்போ இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற அந்த வேக்கன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சொல்லும்போது இப்பயும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு சில வேக்கன்சிஸ், அதாவது ஆல்ரெடி இப்போ ப்ரொமோஷன் போக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் இன்னும் பேப்பர் 1க்கு இன்னொரு 1000 போஸ்டிங் சொல்லி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுவாகினும் ஒரு 3500 போஸ்டிங் கடைசியாக கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாத இறுதியில் பேப்பர் 2க்கான எல்லாமே அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாத மிடில் இருந்தே நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா வந்து 2012 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் போட்டாங்க. 2014 போஸ்டிங் வந்து செப்டம்பரில் வந்து போட்டாங்க. ஸோ மாதம் வந்து ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு வந்து கணக்கே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெகு விரைவில் நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த மாத இறுதியில் போஸ்டிங் பேப்பர் 1க்கு வந்து போட்டாங்கன்னா, பேப்பர் 1க்கான போஸ்டிங் வந்து அதாவது வந்து பிப்ரவரிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஒரு சின்ன கலக்கமாக ஒரு டவுட்டாக தான் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம அந்த காத்திருக்க வேண்டிய கால கட்டாயம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.